தொழில்துறை அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். அதை விட இவ்வளோ நேரம் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டே இருந்தாங்க. ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது? இதுக்கு முக்கிய ரீசன் அங்க பல காலமா ரைஸ் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3 சீசன்ஸ், சாம்பா, தலடி, சொர்ணாவரி அப்படின்ற 3 சீசன்ல டிஃப்ரெண்ட் அந்த இது நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேஷன்ல கிரவுண்ட் நட்டும் சுகர் கேனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரை சீசன்ல பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர thousands of metric ton ரைஸ் ஆனுவலி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற விவசாயிகள். இது மட்டும் இல்லாம பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாம இருந்தாலும் அங்க கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளைநிலம். அந்த இடத்த நம்ம இன்னைக்கு ஏர்போர்ட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்க வாட்டர் கேனல் 1-2 இருக்கு. குணகரம்பாக்கம், கம்மங்கால் கேனல் 2 கேனல்ஸ் இங்க இருக்கு. இது எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு பிரஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி தானாவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்னை சிட்டிக்கு உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவையும் நம்ம அழிச்சு நம்ம ஒரு பரந்தூர் ஏர்போர்ட், நாம ஏர்போர்ட் வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்த நாங்க இந்த மாதிரி அதுவும் ஒரு சரிவான இருக்கிற ஒரு விளைநிலம், அந்த இடத்துல நீங்க எவ்வளவு தூரம் மண்ணை போட்டு இன்னொரு ஒரு ஏர்போர்ட்டை நீங்க கொண்டு வருவீங்க? இது கொச்சின்ல நடந்தது. இதனால 14 நாள் அந்த ஏர்போர்ட் பூட்டி கிடக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு விளைநிலத்தை கொண்டு அந்த ஏர்போர்ட் 14 நாள் பூட்டி கிடந்தது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ராகுல்ன்ற ஒரு பையன், இந்த பையன் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு பரந்தூர் விமானம் வேண்டாம், நாங்க அந்த விமானத்துல பறக்கவா போறோம் அப்படின்னு எங்களை காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு இந்த அறிவிப்பு மக்கள் கொண்டாடுறாங்க. அங்க நடந்த ஒரு ரீசன்ட் லோக்கல் பாடி மீட்டிங்ல விஜய் ரோடு அப்படின்னு சொல்லி நாங்க வைக்க போறோம்னு அறிக்கையே அவங்க இன்னைக்கு விட்டுருக்காங்க. மக்கள் அத்தனை பேரும். இதனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், 1500 நீர்நிலைகள் பாதிக்கப்படும், 1000 குடும்பங்கள் இடம்பெயரணும். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாம ஒரு ஏர்போர்ட்டை நம்ம எப்படி அங்க கொண்டு வர முடியும்? இதை தவிர இன்னொரு கேட்டிருந்தாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்க 5 வருடம் கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க? மேல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. நீங்க ஏன் 5 வருஷம் அதை சும்மாவே வச்சிருந்தீங்க? உங்களுக்கே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்னு. ஆனா அதை எக்ஸ்பான்ஷன் அன்னைக்கே பண்ணிருந்திருக்கலாம். அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்க இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க? உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசி முடிங்க. நீங்க பேசுங்க, உட்காருங்க, அவங்க பேசி முடிக்கல. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு சொல்றாங்க இதனால தொழிலே பாதிக்கப்படும் தமிழ்நாட்டில். அப்ப 49% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை நம்பி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கா. 41% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு போர்ட் மூலமாவும் ஏர் கார்கோ மூலமாவும் சென்னை ஏர்போர்ட் மூலமா தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நாம இன்னைக்குமே எதையுமே நம்ம சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், 2வது ஏர்போர்ட் வேணும். எக்ஸ்பான்ஷனுமே உள்ள இருக்கிற காரிடோர்லே தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்பான்ஷன் ஏதோ அவர் சொல்றாரு எதையோ இடிச்சிட்டு நம்ம ரன்வே பண்ண போறோம்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா ஏற்கனவே T5 முனையத்தின் பயணிகள் முனையம் உத்தேசிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி T5 முனையத்தின் புறவழி சாலை, தாம்பரம் மதுரவாயில் சாலை அமைக்க மாநில அரசின் அனுமதியும் ஒத்துழைப்பும் கோரியுள்ளது. நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு இது நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அடுத்து செகண்ட் ஏர்போர்ட்
மக்கள் பாதிக்கப்படாம, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாம, அதே மாதிரி சிப்காட்டும் அதே மாதிரி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படாம, விளைநிலங்கள் பாதிக்கப்படாம அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும்.